ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் செல்வம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமேசானில் JBL பிராண்டில் C100SI அப்படிங்கிற ப்யூர் பேஸ் ஹெட்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோனை பற்றி சொல்லணும்னா அதோட பேஸ் லெவல் தாங்க. பேஸ் லெவல் சும்மா தாறுமாறாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு ஏதாவது சாங் ஹை பேஸ் உள்ள சாங் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இடியே விழுந்தாலும் துளியளவு உங்கள் காதில் விழாது. அவ்வளோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன மாதிரி சத்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் இப்போ எந்த பாட்டு கேட்டாலும் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டாலும் இந்த பேஸ் அடிக்கிறதுனால உங்கள் காதுக்கு கொஞ்சம் கூட ஏதோ பெயினின்னு எதுவுமே இருக்காது. மற்ற ஹெட்ஃபோனில் நீங்கள் மாட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே காதிலே வைக்க முடியாது. ஆனால் JBL பிராண்டை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் பாட்டு கேட்டாலும் உங்கள் காதில் ஹெட்ஃபோன் இருக்கிறதே தெரியாது. ஒவ்வொரு ஹெட்ஃபோனில் பேஸ் சவுண்டு கேட்டுச்சுன்னா வோக்கல் வாய்ஸ் எல்லாமே கம்மியாக கேட்கும். ஆனால் இந்த ஹெட்ஃபோனில் அப்படி இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக என்ன பாட்டில் இருக்கோ அது அப்படியே கிளாரிட்டியோடு உங்களுக்கு காதில் ஒலிக்க வைக்குது. செமையாக இருக்குது. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனோட வெயிட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டுங்க. ஹெட்ஃபோன் அதான் சொல்கிறேன், காதில் மாட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட்ஃபோனோட ஏர் டிப் வந்து ஆங்கிள்டு பொசிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் சைடாக இருக்கும். நம்ம காதில் ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஹெட்ஃபோன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்ம காதில் ஒவ்வொரு சில இடத்துக்கு காதுக்குள்ளே போகாது. ஆனால் இது சைடாக ஆங்கிள்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம காதில் வச்சோடனே உள்ளே போய்க்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட 3 டைப்ஸ் ஆஃப் இயர் பட்ஸும் கொடுக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் காது சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எது வேணுமோ மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா மைக் வித் பட்டனோடயே இருக்குது. அதனால் நீங்கள் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணியே நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் முதற்கொண்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி. JBLை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. அது எப்போவுமே தரமாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் பிளாஸ்டிக் மெட்டாலிக் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்களே தவிர பக்காவான ஹெட்ஃபோனாக தான் இருக்குது. நீங்கள் எதனால கீழே போட்டாலும் சரி, வயரை பிடிச்சி இழுத்தாலும் சரி, இந்த வயர் கான்டாக்ட் விட்டு போகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இது வரைக்கும் வந்ததில்லை இதில். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள மைக் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ள மைக் தான். நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, எவ்வளோ சத்தமான இடத்துலேருந்து நீங்கள் கால் பேசினாலும் சரி, அதை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் உள்ள சவுண்ட் எதுவும் உங்கள் கால் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் மட்டும் கிளியராக ஆப்போனண்ட்டுக்கு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ அட்வான்டேஜாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். அப்புறம் இதோட ஆடியோ ஜாக் பார்த்திங்கன்னா 3.5mm கொடுத்துருக்காங்க. அதுவும் கோல்டு பிளேட்டட் கொடுத்துருக்கறதுனால ஈஸியாக கான்டாக்ட் ஆகும். உங்கள் மொபைலில் ஒவ்வொரு ஹெட்ஃபோன் நீங்கள் மொபைலில் மாட்டினீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி தான் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அது சவுண்டு கிளாரிட்டி ஒழுங்காக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, கோல்டு பிளேட்டிங் இருக்கிறதுனால கான்டாக்ட் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஹெட்ஃபோனுக்கு ஆசைக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் பண்ணலாம் வேண்டாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது கனெக்ட் ஆகிடும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட மெட்டீரியலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.